கார்த்திகை தீபம் சீரியல்ல ராஜேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் பேசலான்னு துடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரியை பார்த்ததும் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. நீங்களா உங்க தண்டனை இன்னும் முடியல. அது ஆயுள் முழுக்க முடிய போறதில்ல. உங்களால தானே எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் நான் பறி கொடுத்தேன். அதனால நாளைக்கு நீங்க செத்தீங்கன்னா கூட உங்க பையன் கொல்லி போட வர மாட்டாரு. நான் விடவும் மாட்டேன். நீயும் உன் புருஷனும் அனாதை பணமா தான் போக போறீங்க. போய் இதை உன் புருஷன்கிட்ட சொல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சாமுண்டீஸ்வரி விட்டா நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டே போற. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்க அம்மாளுக்கு ஜாதகமாகவும் எதிராகவும் இருந்தது. அதனாலதான் என் வீட்டுக்காரர் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தார். இது எல்லாமே உனக்கும் தெரியும். உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே நீ யோசிச்சுட்டு இருக்கிறியே, எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அனாதையும் உன் குடும்பமே வந்து நின்ன போது நாங்க தானே உனக்கு வீடு கொடுத்து ஆதரிச்சோம், சோறு போட்டு ஆதரிச்சோம். இது எல்லாமே நீ நினைச்சு பாருங்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா, ஆட்டை வளர்த்தி அதை வெட்டுற மாதிரி தான் நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்காமயே இருந்திருக்கலாம். எங்களை காப்பாத்தாம சோறு போடாம அப்படியே விட்டு இருந்திருக்கலாமே. எங்களுக்கு காப்பாத்துனீங்க. எங்க அம்மா அழுது கத்தி கதறின போது ஏன் உன் புருஷன் தான் நம்மள, ஆனா நீ நம்பி இருக்கலாமே. சிவகாமி அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ சொல்லி இருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். உன் புருஷன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைனால தான் என் குடும்பத்துல 2 உயிர் போச்சு. நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுதானே உங்க பிள்ளை என்ன தேடி வந்தான். 30 வருஷமா உங்க பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு தண்டனைனா இன்னும் ஆயுசுக்கு நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும். உத்தர சோகம் வாட்டி வளவெடுத்து கொள்ளும். நீங்க அதை ஆயுசுக்கும் அனுபவிச்சே தான் ஆகணும். அடியே ஏண்டி இப்படி ராஜசி மாதிரி பேசுற? நீயும் 4 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறீல, அந்த பாவமும் சாபமும் உன்னையும் விடாது பாருங்கிறாங்க பாட்டி. என்ன எனக்கே சாபம் பண்றியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. சாபம் இல்லை பாவம் இல்லை, அந்த வலி வேதனை என்னங்கிறத நீயும் புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்லி கட்டுறேங்கிறாங்க பாட்டி. உங்க பிள்ளைய நீங்க மறந்துருங்க. உங்க பிள்ளை எனக்கு புருஷனா மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் என் புருஷன் மட்டும்தான். உங்க பிள்ளைன்னு சொல்றத மறந்துருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அடி பாவி சண்டாளி சண்டாளி, இங்க பாரு, இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. அந்த சாமி பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த காளி மேல சத்தியமா சொல்றேன், உங்க பிள்ளை இனிமே கிடைக்க மாட்டான். ஆமா, என் புருஷனை அழைச்சிட்டு போறக்கு உன்னோட பேரன் வரானாமே, அவன் வராம இருந்தா உனக்கு நல்லது. அப்படியே மீறி வந்துட்டானா அவன் போனமா தான் உன் முன்னாடி வந்து நிற்பான். சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு கார்த்தி போயிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி போகும்போது சாமுண்டீஸ்வரி பேசுனதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இனிமே உங்க பிள்ளை திரும்பி வரவே மாட்டாரு. உங்க நேரம் தானே என் அம்மாவும் என் தங்கச்சியும் செத்தாங்க. அந்த ஆள் ஒத்த வார்த்தையில் தானே என் குடும்பமே அழிஞ்சது. அதனால இனி திரும்பவும் உன் பையன் வரமாட்டான். நீங்க 2 பேரும் அனாதை பணமா தான் சாக போறீங்க. கொல்லி போடக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன். இது காளி மேல சத்தியம்னு சாமுண்டீஸ்வரி சத்தியம் பண்ணதை நினைச்சு பாக்குறாங்க கார்த்தி. ஒரு இடத்துல காரை நிறுத்துறாங்க. இறங்குனதும், மேடம் நீங்கள் பேசுனது இன்னைக்கு கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறாங்க. என்ன குரலை வசதி பேசுறியா, அதுவும் ஏன் முன்னாடிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பெரியவங்க வயசானவங்கன்னு கூட பார்க்காம அவங்களாம் இப்படி அநாகரிகமாக பேசியிருக்கீங்க, இது சரியில்லைங்கிறாங்க கார்த்தி. உனக்கு என்ன விஷயம் தெரியும்னு நீ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற? அந்த பொம்பளை இன்னைக்கு பார்த்ததும் செத்து போன எங்கள் அம்மாவும் தங்கச்சியோட ஞாபகம் வந்துருச்சு. 30 வருஷமா அந்த பொம்பளை என் கண்ணில் படல, இன்னைக்கு பட்டுட்டா. அதான் பழசெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுக்காக பெரியவங்கன்னு கூட ஒரு மரியாதை இல்லாமல் பேசிட்டீங்களே மேடம்ங்கிறாங்க கார்த்தி. பேசுனதோட விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்க, இல்லைன்னா கையில் துப்பாக்கி இருந்தது அந்த பொம்பளையை சுட்டு தள்ளி சல்லடையாக்கியிருப்பேன் தெரியுமா. அதுக்கு தான் மேடம் 30 வருஷமா அவங்க பிள்ளை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. அப்போ அவங்க பண்ணினது தப்புனா இப்போ நீங்க பண்றதும் தப்பு தானே. எல்லா தப்புக்குமே மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு. ஆமா, அவ்வளோ பெரிய மனுஷி இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா நீங்க இப்படி கொடூரமா நடந்துக்கிட்டீங்களே மேடம். ஆமா, இதெல்லாம் கேட்கறக்கு நீ யாரு, நீ எந்த உரிமையில இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்திக்கு உண்மையை சொல்ல அப்படியே நாவ துடிக்குது. நான் யாரா? உங்களை எல்லாம் எப்போவெல்லாம் ஆபத்து வருதோ அப்போவெல்லாம் நான் காப்பாத்தினால அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்தி. நியாயம்னு ஒன்று இருக்குல்ல மேடம், அதான் நான் எடுத்து சொல்றேங்கிறாங்க. இங்க பாரு, நியாயம் தர்மம் புண்ணாக்கு இதை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு என்னோட நியாயம் மட்டும்தான் முக்கியம். எனக்கு ஆம்பளைன்னா சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்து ஏன் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பாக்குறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அந்த கிழவனையும் கிழவியும் பழி வாங்கணுங்கிறதுக்காகவே தான் அவங்க பையனை கட்டிக்கிட்டேன். உன்னையும் நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டது எதனாலேன்னு உனக்கே தெரியும். என்னோட மான மரியாதையை காப்பாத்திருக்கேன், சிலம்பப்பட்டியில என்னோட மானத்தை காப்பாத்திருக்கேன், கோயில்ல என்னோட குடும்பத்தை காப்பாத்திருக்க. நான் வேலைக்கு கூப்பிடும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ உனக்கு ஓட ஓட துரத்தி கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த. அப்புறம் நீ ஏன் என்கிட்ட வேலைக்கு வந்த? எங்க வீட்டுல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா வயசு பண்ணுங்க இருக்கிற இடத்துல கண்ணியமான பேச்சு, ஒரு தரமா நீ நடந்துக்கிட்ட. உன் மேல எனக்கு ஒரு அபிப்பிராயமே மாறிடுச்சு. ஒட்டுமொத்த மாம்பழை மேல இருக்கிற வெறுப்பப்பட உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி நீ வந்துடாதீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்க பாருங்க மேடம், என்னோட லிமிட்டை நான் எப்பவுமே தாண்ட மாட்டேன். கோயிலுங்கிறது ஒரு பொதுவான இடம். அந்த இடத்துல வயசானவங்களை வச்சு இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறது என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, அந்த கிழவிக்கு நீ எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அந்த கிழவிக்கு உனக்கு ஏதாவது உறவு இருக்கான்னு கேக்குறாங்க. ஏன் உறவு இருந்தா மட்டும்தான் நியாயத்தை கேட்கணுமான்னு கேக்குறாங்க கார்த்தி. இதுல நீ தலையிடாத. இதெல்லாம் என்னோட கண்ணீர் வேதனை, என்னோட அழுக. இதெல்லாம் எப்படி சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது. ஆனா அந்த கிழவி மேலையும் கிழவி மேலையும் என்னைக்குமே எனக்கு இறக்கம் வராது. அவங்களுக்காக பேசுறத நீ இதோட நிறுத்திக்கோ. அப்படி உனக்கு பிடிக்கலையா நீ இங்கிருந்து போய்கிட்டே இரு. உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் தரேன். சாமுண்டீஸ்வரி வாட்சை பார்க்குறாங்க. கார்த்தி பழசை நினச்சி பார்க்குறாங்க. ஊர் மக்கள் முன்னாடி, என்னங்கப்பா, எங்கள் மாமாவை இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா, உன்னால தான் முடியும், அதனால தான் நான் உன்னை வரவழைச்சிருக்கேங்கிறாங்க பாட்டி. கார்த்தியும் சரி, காரியத்தை சாதிக்க வரைக்கும் நம்மளும் அமைதியாக தான் வளைஞ்சு கொடுத்து போகணும்னு நினச்சிட்டு, சரி நானே காரை ஓட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்தில் கார் கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் சந்திரா, அக்கா இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னக்கா ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அக்கா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு நான் துப்பாக்கி கொண்டு போயிருந்தேன்னா அந்த பொம்பளைய அங்கேயே சுட்டு தள்ளியிருப்பேன். அதான்
தான் அந்த ராஜ சேதுபதியோட பொண்டாட்டி பரமேஸ்வரி. நான் கோயிலுக்கு போன விஷயம் அந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும்? நான் போன விஷயம் தெரிஞ்சு தானே அந்த பொம்பளையும் அதே நேரத்துக்கு அங்கே வந்திருக்கா. அக்கா அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து தான் யாரோ சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ஏதோ உள்குத்து இருக்குக்காங்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி தன்னோட புருஷனை தான் சந்தேகப்படுறாங்க. ஏமா என்னை எதுக்கு பார்க்குறேன்? நான் எதுவும் சொல்லலைங்கிறாங்க. இத்தனை வருஷமா உன் பேச்சை கேட்டு எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்காம தானே இருக்கேங்கிறாங்க. ஆமாம், இத்தனை நாளாக நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நேற்று நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகலான்னு நான் சொன்ன விஷயம் உடனே ஃபோன் பண்ணி கூட உங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருக்கலாம்ல. அட என்னம்மா நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என் மேலே உனக்கு இருக்கு இவ்வளோ சந்தேகம் வருது? 30 வருஷமா பார்க்காம இருந்துட்டு இப்போ மட்டும் நான் பார்க்குறேன்னு போயிடுவேன்னா? மயிலும் பயப்படுறாரு. அத்தை என்னை பார்த்து சந்தேகப்படுறீங்களா? நான் உங்கள் நிழலை பார்த்தாவே பயந்து நிற்கிறவன். நான் போய் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதிராக பண்ணுவேனா? என்னை மட்டும் சந்தேகத்தில் எடுத்துக்காதீங்கிறாங்க மயில். அக்கா எனக்கு என்னமோ இந்த டிரைவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சந்திரா. சித்தி கொஞ்சம் லாஜிக்காக பேசுங்க. இவரே ஊருக்கு புதுசு, இவருக்கு எப்படி அந்த பாட்டியை தெரியுங்கிறாங்க ரேவா. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஊருக்குள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த சேதுபதி பரமேஸ்வரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இவனுக்கு கஷ்டம். ஆமாம், நான் இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்ன பிடிக்கல. அதனால தான் பழைய தூக்கி என் மேலே போடுறீங்க. ஆமாம், சேதுபதியோட பேரன்னு சொல்லி ஒருத்தருங்க வந்தார்ல, அவர் கூட போய் சொல்லியிருக்கலாமல்லன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம்மா, ஃபைட்டர் சொல்கிறது தான் கரெக்ட். ஃபைட்டர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு துர்கா உறுதியாக கார்த்தியை நம்புறாங்க. ஆமாம்மா, இவ்வளவு நாளாக இவர் நம்மளுக்கு நல்லது தானே செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் நம்மளுக்கு கெடுதல் செய்யாதவர் எப்படி இன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு எதிராக பேசுவார்னு கேட்குறாங்க ரேவதி. ஐயோ என்னது, மொத்த பொண்ணுங்களும் சேர்ந்து இவனுக்கே சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க மயில். இது சரியில்லையே, தாய்க்குளத்தோட ஆதரவு அவனுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. இது நம்மளுக்கு எதிராக முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க மயில். வாங்கினா அந்த கிழவிகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உன் பேரன் வந்தா கண்டிப்பாக பணமாக தான் அங்கே வருவான்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனை எங்காவது பார்த்தீங்கன்னா அவனை சுட்டு தள்ளி கொன்று எறிங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இவ்வளவு கோவமா இருக்காளே சாமுண்டீஸ்வரி, கண்டிப்பா சொன்னதை செஞ்சிடுவான்னு நினைச்சிட்டு அங்க இருந்து எல்லாரும் போறாங்க. சந்திரா மட்டும் கார்த்திவே துருதுருன்னு பாக்குறாங்க. எனக்கு என்னமோ உண்மையில தான் டவுட்டா இருக்குங்கிறாங்க. அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கங்கிறாங்க. டேய் கண்டிப்பா இந்த சந்திரா நினைச்சானா உன்னை உள்ள தள்ளவும் முடியும், உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. என்ன மைண்ட் வைஸா நீங்க பேசுறது எனக்கும் கேக்குதுன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. மூ கடிச்சுக்கிட்டு போறாங்க சந்திரா. பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரி சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு போறாங்க. புருஷனால தானே எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் நான் பறிகொடுத்தேன். இனிமே உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டார். நீங்க செத்தீங்கனாலும் உங்க புள்ள கொல்லி போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் அனாத பணமா தான் போவீங்க. இது காளி மேல சத்தியம் பண்ணனதை நினைச்சு பார்த்து அழுகுறாங்க பாட்டி. கார்த்தி பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன பாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லப்பா, புள்ள இன்னைக்கு கோயிலுக்கு வரானேன்னு சொல்லிட்டு நானும் ஆசாசியா பார்க்கலான்னு ஓடி வந்தேன்ப்பா. அங்கேயும் வந்து என் பிள்ளைய பார்க்க முடியலையே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நான் இந்த கொடுமையை அனுபவிப்பேன்னு தெரியலையே. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமாவும் என் பையனை என்னால பார்க்க முடியலையேன்னு அழுகுறாங்க பாட்டி. நான் தான் மாமாவை எப்படியோ கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனா என்னால முடியாம போச்சேங்கிறாங்க. ஐயோ பாவம், நீ என்னப்பா பண்ணுவ? அந்த ராட்சசி தான் என் பிள்ளைய கண்ணிலேயே காட்ட விட மாட்டேங்கிறாளே. என் பிள்ளைய அவ கை பொம்மையை ஆக்கிட்டா. மண்டிய ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ கைக்குள்ளேயே வச்சுட்டாளே. நாங்க செஞ்ச பாவம் புத்தர சுகத்தையே காணாம இப்படியே மடியணும்னு தலையில எழுதியிருக்கும் போல இருக்குப்பா. அச்சோ ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. பின் என்னப்பா, நாங்க செத்தா கூட என் பிள்ளைய கொல்லி வைக்க கூட அனுப்ப மாட்டேன்னு எப்படி உறுதியா சொன்னா பாத்தியல்ல? சத்தியமே பண்றா பாருப்பா. இதோட பெத்தவங்களுக்கு ஒரு தண்டனை வேணுமா என்ன? நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் உங்க தாத்தாவும் அந்த குடும்பத்துக்கு நல்லதான்ப்பா செஞ்சோம். கோயில் நகை திருட்டு போன விஷயத்துல ஏதோ ஒரு தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. அதுக்காக இத்தனை வருஷமா ஒரு பொம்பளை இப்படியா பழிவாங்குவா? அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்து போனதுனால இன்னும் அதுல இருந்து அவங்க மீண்டு வரல. அதனாலதான் இப்படி ஒரு கடுமையா அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. இப்படியே போயிடாது பாட்டி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வருங்கிறாங்க. ஆமாப்பா, அந்த நம்பிக்கையில தான் நானும் உங்க தாத்தாவும் இந்த உடம்புல உசுர வச்சுக்கிட்டு இருக்கோம். பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இங்க தானே இருக்கேன். எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிடுறேங்கிறாங்க. கார்த்தி இதெல்லாம் உன்னால சரி பண்ண முடியுமா? எங்க இருக்கவே உன்னோட உயிரை எடுக்கிறேன்னு சொல்றா. எங்க பேரன்னு தெரியாம உன்ன வேலையில வச்சிருக்கா அந்த ராட்சசி. நீ தான் எங்க பேரன்னு தெரிஞ்சா உனக்கு என்ன பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன காரியமா இந்த வீட்டுக்கு வந்தேனோ அந்த காரியத்தை எடுத்து முடிக்காம நான் வரமாட்டேன். இதை நீங்க தாத்தா கிட்டையும் சொல்லிருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. சரிப்பா, பார்த்து பத்திரமா இருங்கிறாங்க பாட்டி. கார்த்தி பாட்டி கிட்ட போன் பேசி முடிச்சதும் வராங்க. உடனே ராஜா வெளியில வந்து ஓடி வராங்க. வந்ததும் இன்னைக்கு எங்க அம்மாவை கோயில்ல பாத்தீங்களா தம்பின்னு கேக்குறாங்க. ஆமா பார்த்தோங்கிறாங்க கார்த்தி. எங்க அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கண் கலங்குறாங்க. எப்படியெல்லாம் எங்க அம்மா என்னை வளர்த்துனாங்களோ இன்னைக்கு அவங்க கண் கலங்குறாங்க. நம்மளுக்காக நேசிக்கிற ஒரே ஜீவன் நம்ம பெத்த தாய் தான்ப்பா. பெத்த தாய் இருந்தும் எனக்காக அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. நான் உயிரோடு இருந்தும் அவங்கள போய் பார்க்க முடியாத பாவி நான் தான்ப்பா. எனக்காட்ட ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. நான் ஒரு பெரிய பாவின்னு சொல்லி கண் கலங்கி அழுகுறாங்க. கார்த்தியும் தந்திரமான முறையில சாமுண்டீஸ்வரியை அடக்கி இந்த குடும்பத்தை கொண்டு போய் பாட்டி கிட்ட சேர்த்து போறாங்க. இதுக்காக கார்த்தி மூலமா ரேவதி, துர்கா இவங்க எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட்டா நின்று பாட்டி கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்து போறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.